ரோட்டு கடை ஸ்டைல் முட்டை சாதம் பண்ண போறோம். அதுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். நாங்க 1 கப் அரிசி எடுத்திருக்கோம். சோ ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க, சின்னதா நறுக்கி வச்சுக்கோங்க. முட்டைகோஸ் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. பச்சை மிளகு ஒரு சின்னது நறுக்கியது, தக்காளி ஒரு சின்ன தக்காளி எடுத்துக்கோங்க, கொத்தமல்லி தேவையான அளவு, முட்டை 2 எடுத்துக்கோங்க, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஒரு தோசை தவா எடுத்துக்கோங்க. ஹீட் ஆனதும் ஆயில் ஊத்திக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ளேம்ல வச்சு வதக்கிக்கோங்க. முட்டைகோஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அதுல பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஹை ஃப்ளேம்ல வச்சா சீக்கிரமே நமக்கு ரெடி ஆயிடும். மீடியம் லெவலில் வந்துடுச்சு, ரொம்ப வதக்க வேண்டாம். இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நறுக்கி வச்சு ஒரு தக்காளியை இதில் ஆட் பண்ணி வச்சு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி வதங்கிடுச்சு. இதை ஓரம் கட்டிட்டு எக் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கோங்க. ரெண்டு முட்டையை உடைச்சி ஊற்றிக்கோங்க. முட்டையை அதில் மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் நல்லா பொரிஞ்சு பொடி மாஸ் மாதிரி ஆக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம மிக்ஸ் பண்ணணும், இல்லாட்டி இதோட டேஸ்ட் மாறிடும். எக் நல்லா வந்துடுச்சு. இப்போ இதை பொடி ஆக்கிக்கோங்க. சின்னதாக பொடி ஆக்கிக்கோங்க. நல்லா நறுக்கியாச்சு. இப்போ இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆனதும் நம்ம ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சு வேக வச்ச ரைஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஹாஃப் ஸ்பூன் ஜீரக பொடி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு கொஞ்சம் கூட எடுத்துக்கோங்க. கரம் மசாலா கொஞ்சம் எடுத்துக்கோங்க. மஞ்சள் பொடி கொஞ்சம் எடுத்துக்கோங்க. மல்லிப்பொடி கொஞ்சம் எடுத்துக்கோங்க. மிளகாய் பொடி கொஞ்சம் எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ரைஸ் குழந்தாலும் பரவாயில்ல, நல்லா இருக்கும் டேஸ்ட். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இது போல நல்லா கிளறி விடுங்க. ஹை ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க, அப்பதான் நல்லா வரும். நல்லா வந்துருக்கு. நறுக்கி வச்சிருக்க சின்ன சின்னதான கொத்தமல்லி இதில் தூவிடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க.